ஆனால் இதுக்கு ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு இடத்தை நின்று நான் எடுத்து அதை பிறர் பார்த்து அப்பா எப்படி ஒரு போட்டோ அப்படின்னு சொல்ற அந்த அற்பமான ஒரு பெருமையான சில வார்த்தைகளுக்காக வேண்டி தன்னோட உயிரையே இன்றைக்கு பணையம் வைத்து இந்த போட்டோ எடுக்கக்கூடிய ஒரு மோகம் மிகப்பெரிய ஒரு மோசமான நிலை. அது போன்றுதான் இது நடந்திருக்கிறது சம்பவம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி இது ஏதோ பாலத்தின் மீது கயிறு கட்டு தொங்கி ஒரு சாகசம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுடைய புகைப்படம் கிடையாது. அதே போன்று யாரோ கொடுமையான முறையில் அந்த பெண்ணை சித்திரவதை செய்து பாலத்தில் கயிறில் அந்த பெண்ணை காலை கட்டி தொங்க விட்ட காட்சியும் கிடையாது. என்னென்னு சொன்னால் இன்றைக்கு சமூகத்தில் குறிப்பாக இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த செல்ஃபியினுடைய மோகம் ரொம்ப அதிகரித்திருக்கிறது. அதனுடைய விளைவாக பல உயிர்களை இழந்திருக்கிறார்கள். ரொம்ப ஆபத்தான இடத்துல போய் நின்று புகைப்படம் எடுக்கிறது, அதை பகிரும் பொழுது அதை பல பேர் லைக் பண்றாங்க, அதை ஷேர் பண்றாங்க, அதற்கு 4 கமெண்ட்ஸ் வருதுன்ற அந்த ஒரு பெரியத்துல அந்த ஒரு மோகத்தில் இன்னைக்கு எந்த அளவுக்கு துணிறாங்கன்னு கேட்டா ஒரு ரயிலுக்கு முன்னாடி நின்று செல்ஃபி எடுக்கிறது, ரயில் மோதி இறந்த சம்பவங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். ரொம்ப உயரமான மலைக்கு மேல நின்று செல்ஃபி எடுக்கிறது, மலை உயரமான பகுதியில் கார் ஓட்டுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அப்படியே கார் பள்ளத்தில் விழுந்து இறந்த பெண்களை ஆண்களை எல்லாம் பார்த்துருக்கிறோம். எத்தனை சம்பவங்கள் இந்த செல்ஃபியினுடைய காரணத்தினால் நடந்துச்சு. அப்ப இதனுடைய மோகம் எந்த அளவிற்கு இன்றைக்கு சமூகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய மோசமான விளைவு இன்றைக்கு சமூகத்தில் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதனால என்ன கிடைக்க போகுது? அப்படி ஒரு புகைப்படத்தை எடுப்பதை நல்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல இன்னொரு புகைப்படத்தை எடுத்துக்கொள்ளலாம், ஒரு ஞாபகத்தமா வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இதுக்கு ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு இடத்தை நின்று நான் எடுத்து அதை பிறர் பார்த்து அப்பா எப்படி ஒரு போட்டோ அப்படின்னு சொல்ற அந்த அற்பமான ஒரு பெருமையான சில வார்த்தைகளுக்காக வேண்டி தன்னோட உயிரையே இன்றைக்கு பணையம் வைத்து இந்த போட்டோ எடுக்கக்கூடிய ஒரு மோகம் மிகப்பெரிய ஒரு மோசமான நிலை. அது போன்றுதான் இது நடந்திருக்கிறது சம்பவம். இந்த பெண்ணானவள் ஒரு பாலத்தின் மீது ரொம்ப ஆபத்தான நிலையில நின்று எடுத்திருக்கிறார். அவள் தவறி அந்த தண்ணீரை விழுந்த உடனே அங்கு உள்ள மக்கள் கயிறு கட்டி காப்பாற்றி தூக்கக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இது ரொம்ப மோசமான ஒரு நிலை, ரொம்ப ஆபத்தான ஒரு நிலையும் கூட. இதையெல்லாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதை இன்றைய சமுதாயத்துக்கு நாம் சொல்லிக் கொள்கிறோம்.